அவருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் உண்டு, மூக்கு அடைச்சிக்கும். அதுக்கு காரணம் அவர் சிறையில் இருக்கும்போது அவர் வந்து மூஞ்சல குத்துனாங்க. இந்த இடத்துல மேக்ஸிலரி சைனஸ் பேர். இந்த இடத்துல பெரிய டேமேஜ் ஆச்சு. அந்த டேமேஜ் இன்னைக்கு வரலும் வருது. அது தாங்காம தான் அவர் அப்பப்போ வந்து சைனஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறார். ஸ்டாலின் என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதே வந்துட்டார். அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஸ்டாலின் நாளைக்கு காலையில் செத்து போகிறாரு, ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போற இடத்துல எல்லாம் ஸ்டாலின் எதிர்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டு இந்த நேரத்தில் என்னதான் பண்றதுன்னு பார்த்தாங்க. சரி, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் செத்து போயிடுவாருன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. பேச்சு தோற்றவர்கள் ஏசித்து இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டு பொழுது ஓட்டிட்டு என்ன பண்ண முடியும்? அரசியலா வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக இன்னைக்கு ஒருதான் எதிர்கட்சிக்காரர்கள் பேசுனதே இல்லை. அண்ணா வந்து பெண் பித்தர், கலைஞர் திருட்டுறையில் வந்தவர், இப்படி எல்லாம் தான் பேசினானுங்க. கொள்கை ரீதியாக அவனுங்க இது பண்ணதே இல்லை. இன்னைக்கு வந்து அப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஒரு மருத்துவமனை வந்து கட்டடத்தினால அரிசாக வசதிகள் இருக்குது, நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பைபாஸ் சர்ஜரி அவங்க தான் அறிமுகப்படுத்துறாங்க. மெக்கா ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்கா சென்னை தான். நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாரு. கொஞ்சம் தலை சுத்தல் இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆன்ஜியோகிராம் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணோம். இப்போ அவர் ஓகேவாக தான் இருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு டிஸ்சார்ஜ் ஆயிடுவார். 2 days ரெஸ்ட் எடுத்தாருன்னா அவர் நார்மல் லைஃப் லீட் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்திருப்பாங்க சார்? அவர் என்ன ப்ராப்ளம்னால போயிருக்காரு? ஓவரால் செக்அப் பண்ணியிருப்பாங்க. ஹோல் பாடி செக்அப் பண்ணி இருக்குது. நீங்களும் பண்ணிக்கலாம், நானும் பண்ணிக்கலாம். ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா 1000 ரூபாய் என்னமோ கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. இப்போ போங்களேன், இப்போ ஏன்னா பெரிய பெரிய நர்ஸுங்க பெரிய லேப்லேயே வந்து போட்டிருக்காங்க ஹோல் பாடி செக்அப். அதில் வந்து மூளையிலேருந்து கால் நகை வரையில் எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துட்றாங்க, பேக்கேஜ். அது மாதிரி போயிருக்காரு. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அவைலபிளாக, எல்லா ஹாஸ்பிட்டலையும், எந்த ஹாஸ்பிட்டல் ஒரு மீடியம் சைஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே இருக்குது. பேப்பர்லேயே விளம்பரம் வருது. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? அது ஹாஸ்பிட்டலை பொறுத்தது. 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலாக இருந்தாக்கா இப்போ லட்சக்கணக்கில் போகும். அது கொஞ்சம் சாதாரணம், அது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஹோல் பாடி செக்கப் இருக்குது. 3000 10,000க்குள்ளார எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஆனால் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப வருஷங்களாகவே ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை பற்றி மட்டும் நிறைய வதந்திகள் வந்து பரவும். அவருடைய உடல்நிலை குறித்து, அவருக்கு உடலில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இங்கே போய் அவர் வைத்தியம் பார்த்துட்டு வராரு அப்படின்னு. இது முழுக்க முழுக்க ரூமர் தானா, இல்லை அவர் ஒரு சில சிகிச்சைக்காக வெளிநாடு போயிருந்தாரு, அது இந்த மாதிரி ரூமராக மாறி இருக்கு நம்ம எடுத்துக்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் இது இப்போ நீங்களே யோசிக்கலாம். நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது. எவ்வளோ வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதை? ரொம்ப வருஷமாக. அதான் அப்புறம் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிற ஆள் உயிரோடு இருக்குது, சொன்னவெல்லாம் செத்து போயிட்டான். ஸ்டாலினுக்கு உடம்பு செல்லணும் எங்கடானாக்கா அவன் செத்து போயிட்டார் சார். அதான் நிலைமை. என்ன பண்ண சொல்கிறேன்? சும்மா வந்து அதாவது அவருடைய வெற்றியை தவிர்க்க முடியலை. இன்றைக்கி போகிற இடத்துல எல்லாம் ஸ்டாலின்ற அளவுக்கு அவருடைய இது அவருக்கு எதிர்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்ன தான் பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. சரி, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் செத்து போயிடுவாருன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. பட் இன்னைக்கு நேத்தா கிளப்பி விட்டாங்க. ஸ்டாலின் என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதே வந்துட்டார். அன்னைக்கே சொல்லிட்டாங்க ஸ்டாலின் நாளைக்கு காலையில் செத்து போகிறாரு, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ என்றைக்குமே அவருக்கு எந்த சீரியஸ் இஷ்யூஸுமே ஹெல்த்தில் இருந்ததே இல்லையா சார்? இஸ் ஆல்வேஸ் ஃபிட். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் உண்டு, மூக்கு அடைச்சிக்கும். அதுக்கு காரணம் அவர் சிறையில் இருக்கும்போது அவர் வந்து மூஞ்சலை குத்துனாங்க. இந்த இடத்துல குத்துன போது இந்த மேக்ஸிலரி சைனஸ்ன்னு பேர். இந்த இடத்துல பெரிய டேமேஜ் ஆச்சு. அந்த டேமேஜ் இன்னைக்கு வரலும் இருக்குது. அது தாங்காமல் தான் அவர் அப்பப்போ வந்து சைனஸ் இதெல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறார். நம்ம ஊர்லேயே பண்ணுவாங்க. அவருக்கு அவங்க உறவுகள்லாம் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு வர்றாரு, போய் பண்ணிக்கிட்டு வர்றாரு. எனக்கு அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவருடைய உடம்புக்கு வர்றதுக்கு வழி இல்லைங்க. வில்லுன்னு இருக்கார். பிபி எல்லாம் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? சைக்கிள் ஓட்டுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட நான் சொல்லிட்டு ரோட் ஷோ போகிறாரு. இப்போ 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து கையாடிக்கிட்டே போகிறாரு. போக சொல்லுங்களேன், உங்கள் மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் எவனையாவது போக சொல்லுங்களேன். ஆக்டிவாக தான் இருக்கார். பட் ஒரு சில இடங்களில் நம்ம ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்க்கும்போது ஒரு தடவை காரில் ஏறும் பொழுது சின்னதாக ஸ்லிப் ஆகிட்டாரு. ஒரு ஃபங்க்ஷன் போய் அங்கே வந்து ட்ரம்ஸில் வந்து ஸ்டிக் வச்சு அடிக்கிறோம். அப்போ அவரோட கை வந்து அளவுக்கு அதிகமாக நடுங்குது இப்படின்லாம் சொல்லி. ட்ரம்ஸ் வாசிக்க தெரியாது அவருக்கு. அது இது பண்ணும்போது நடுங்கும். உடனே ஸ்டாலின் கை பற்றி நடுக்குது அப்படின்னு குளிர நடுங்கி இருப்பார். உங்களுக்கு அது போதுமே. உங்களுக்கு தேவை ஒரு பொருளை கிளப்பணும். மோடிக்கு நடுக்கலையா? மோடி ஏன் கோட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு? ஏன் தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காரு? அவருடைய இஷ்டம் அவருக்கு. அதுன்னா அவருக்கு இஷ்டம்.
சொல்கிறாங்க முகத்தெல்லாம் வந்து நிறைய கொப்பளம் இது சீழ்வடி கொப்பளம்லாம் இருக்குது, அதனால தான் அவர் ஷேவ் பண்ண முடியாமல் வச்சுருக்காரு தான் சொல்கிறாங்க. தாடி வச்சுருக்காரு. கோட்டு வந்து உடம்புல துர்நாற்ற வீசம் அதை மறைக்கிறதுக்காக அதை போட்டுக்கிட்டு இருக்காரு. கிளப்பி விடுறது தானே. அந்த மாதிரி ஸ்டாலினுக்கும் கிளப்புறாங்க. அதான் ஜெயிக்க முடியல, எதாவது பண்ணணும். அதை கலைஞர் சொன்னது வசனம் தான், அதே வசனம் 1000 தடவை சொல்லியிருக்கு. பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார். இந்த மாதிரி ஒரு கதையை கிளப்பி விட்டுட்டு பொழுது ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அரசியலாக வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிராக இன்னைக்கு ஒரு எதிர்கட்சிக்காரர்கள் பேசுனதே இல்லைங்க. அண்ணா இருந்தபோது அண்ணா வந்து பெண் பித்தர், கலைஞர் திருட்டுறையில் வந்தவர், இப்படியெல்லாம் தான் பேசினானுங்க. வேறு கொள்கை ரீதியாக அவனுங்க இது பண்ணதே இல்லை. இந்த 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 சட்டத்தை குழந்தைய இதில் வந்து தப்பு பண்ணி என்ன பண்ண அப்படி அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு எதிர்கட்சிகள் திராவிட இயக்கத்துக்கு எதிர்ப்பாக சொல்லவே இல்லையே. சர்க்காரியா கமிஷன், அந்த சர்க்காரியா கமிஷன் இன்னைக்கு ஒரு இருக்குது, அப்படியே தான் இருக்குது, ஒரு இளவும் இல்லை. அந்த குற்றஞ்சாட்டு ஆள் மேலே ஒரு 15 எதிர்த்து எம்ஜிஆர் தான் போட்டார். 15 ஊழல் குற்றச்சாட்டுகள், சத்யா ஸ்டுடியோ ஊழல் குற்றச்சாட்டு, எரிச்சாராய ஊழல் குற்றச்சாட்டு, எத்தனை இது ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி நில ஊழல், எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள். ஏதாவது வெளியில் வந்துதா? எல்லாம் மூட்டுனீங்க. சர்க்காரியா கமிஷனில் ஏதாவது ஆச்சா? ஒன்றுமே இல்லை. ஜெயலலிதா அதை வச்சுட்டு பெருசாக ஆடினாங்க. கடைசியில் என்னவா ஆனாங்க சொல்லுங்கள்? என்னவா இறக்கும்போது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவருடைய படத்தை திறக்க வரமாட்டேன்ட்டாங்களே யாருமே. ஏன் வரல? ஏவன் குற்றவாளின்னு போனாங்க. சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சம் வருது. ஏன்னா தடுக்கணும், மறைக்கணும். பயங்கரமாக கேட்குற வாய் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இல்ல அது யார் மறுக்க முடியும்? வாய் வரல. உடனடியாக இவங்களெல்லாம் கேட்டீங்கல்ல, இந்த இடத்துல ஏன் அப்படியே வாயில கோந்து போட்டு ஓட்டின மாதிரி அப்படியே ஒட்டிக்கிச்சு. நீங்க இறந்த போதும் சொன்னீங்கல்ல, அவங்க இறந்ததுக்கு அப்புறமாக தானே தீர்ப்பு வந்தது, அதற்காக நான் சொன்னேன். இறந்ததுனால தான் அவங்கள விட்டாங்க. அந்த தீர்ப்பே அதுதான். இறந்து போனதுனால அந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்படுது. மற்றபடி A2 இருந்த சசிகலாவெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. ஆமாம், இருந்திருந்தா ஜெயிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும்போது தான் அவருக்கு ஏவன் குற்றவாளிங்கிறத போட்டாங்க. அவங்க அதுதான் கொடுத்தாங்க. A1 ஜெயலலிதா, A2 சசிகலா, அப்படி தான் போச்சு. அதனால தாங்க சட்டமன்றத்தில் அவங்க படத்தை திறக்கிறதுக்கு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் மறைச்சிருவீங்க சாமர்த்தியம். மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அப்போலோ ஹாஸ்பிட்டலை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏதாவது வசதிகள் இருக்குதுங்க, நல்ல வசதிகள் இருக்குது, நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு மருத்துவமனை வந்து கட்டடத்தினால பெருசாகாது. இங்கே ஸ்டான்லிக்கு பக்கத்தில் பார்த்த சாரதின்னு ஒரு டாக்டர், நாங்கள் படிக்கிற காலத்தில் வெறும் MBBS. அவ்வளோ பெரிய அரசு மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை. அந்த வார்டில் அட்மிட் பண்ணி வச்சுருப்போம். 2 நாள் தான் பேஷண்ட் படுத்திருப்பான். கூப்பிடுவான், டாக்டர் வாயாம்மா, என்ன முடியலையா உனக்கு? 2 நாளாக படுத்துருக்கேன், அப்படியே இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு? இல்லைப்பா ஊசி போட்டிருக்கேன், என்ன முடியல சொல்லு, நான் பார்சாத்திக்கிட்டு போகிறேன். மத்தியானம் உள்ள இருப்பாங்க. மத்தியானம் எந்திரிச்சு அவன் போய் எகென்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் போய் பார்சாத்திக்கிட்டு போய் வைத்தியம் பண்ணிக்குவான், நல்லாயிடும். வெறும் MBBS இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு டாக்டர்ஸ் 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். அவ்வளோ பேஷண்ட். நானும் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு மாத சம்பளமே 400 ரூபான்னு சொன்னேன். அவர் எங்களுக்கு 200 ரூபா கொடுத்து வெறும் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. அவ்வளோ க்ரௌடு. டாக்டர் தான் மெயின். நீங்கள் அப்படியே ஏர் கண்டிஷன் பண்ணி அப்படியே பளபளலாம் வச்சுக்கிட்டு இருக்கலாம். டாக்டர் சரியான ஈக்காக்கா வர மருத்துவமனையில் மாத்திரம் இந்த டாக்டர் அங்கே இருக்காருன்னா அங்கே அவரை தேடி தான். இல்லை, மற்ற டாக்டர்ஸோட அந்த டாக்டர்ஸ் எந்த வகையில் டிஃப்ரென்ஷியேட் தெரியாது. தொட்டால் நல்லா ஆயிடுது. பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாருங்க, குழந்தை மருத்துவர். அவருடைய நாலேஜ் பரிதாபத்துக்குரிய நாலேஜ். கிளாஸ் எடுக்கும்போது சிரிப்போம். நாங்கள் வளர்றாரு குழந்தை, இப்படி வந்து வயிற்று அப்படி தொட்டு இப்படி இது பண்ணிட்டு போவோம் பாரு, குழந்தை நல்லாயிடும். சரி, எல்லாமே சயின்ஸ்குள்ளே வந்து தானே சார்? சயின்ஸுக்குள்ளார வர முடியாதுங்க, சயின்ஸுக்கு அப்பாற்பட்டதுங்க. இப்போ எம்ஜிஆர் ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, டாக்டர்ஸ் மேலே அவருக்கு ஒரு எப்போவுமே ஒரு எரிச்சல் கொள்ளை அடிக்கிறானுங்க. ஒரு 20 டாக்டர்ஸ், பாப்புலராக இருந்த டாக்டர்ஸ், சிட்டியில் இருந்த டாக்டர்ஸை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்க, இது சபாநாயகர் எல்லாம் இங்கே விட்டாங்க. ஏன்னா நான் ஒரு டாக்டரு, எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன், ஒரு அண்ணன் அவரும் டாக்டர். 2 பேரும் அவங்க எங்களுடைய வாத்தியார்களை தான் எல்லாத்தையும் மாற்றிவிட்டாங்க. அப்போ அவ்வளோ பேரும் எங்களை வச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உடனே இவர் வந்து எம்ஜிஆர்கிட்ட போனார். என்ன அப்படின்னார், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா BRS கிட்ட போகிறீங்க, காலில் கையில் ஏதோ அடினாக்கா டாக்டர் நடராஜன்கிட்ட போகிறோம், 2 பேர்த்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்னங்க ஆகும்? இப்படி பார்த்தாரு. டாக்டருங்க மேலே நம்பிக்கையில் வர்றதாங்க வைத்தியம். தொழில் தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு இல்லை, அவரை பார்த்தா நல்லா ஆகிடுங்கிற நம்பிக்கை. அதனால் இவங்களெல்லாம் அமைச்சிக்கின்னா பல பேர்த்துக்கு இதாக போகும். அவங்களே நம்பி இருக்கிற பல நோயாளிகளுக்கு ஆபத்து. வித்ராப்பட்டார். பத்திரிகைகள் எல்லாம் வந்து இந்தியா டுடேலாம் ஆர்டிக்கல் வந்து டாக்டர் தொழிலில் நம்பிக்கை தாங்க. நாங்கள் ஏன் வந்து ஒரு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக வர்றோம் தெரியுமா? உள்ளே வந்த உடனே அவர் நிச்சயமாக குணப்படுத்திடுவார்.
அந்த நம்பிக்கையில் தான் குணம். மருந்து ரெண்டாவது. மருந்து ரெண்டாவது. இப்போ நீங்களும் டாக்டர், நானும் டாக்டர். நான் கொடுக்குற மருந்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு குணம் ஆகுது, எனக்கு குணம் ஆகல. என்னன்னா நான் நம்பிக்கை கொடுக்குறேன், நீங்கள் மருந்தோட நம்பிக்கை கொடுக்குறீங்க. அதுதான் முக்கியம், எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை. அப்போ இந்த மாதிரி பெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து அப்போலோல அப்போலோவில் இருக்கிறாங்க. ஏன்னா பைபாஸ் சர்ஜரி அவங்க தான் அறிமுகம். அப்போலோ தான். கிரிநாத்துக்கிற ஒரு டாக்டர் வந்து தொட்டதெல்லாம் சக்ஸஸ், ஃபெயிலியரே இல்லை. ஒரு வெளிநாடுகள்ல இருந்து வந்துட்டான். ஏன்னா வெளிநாடுகளில் வந்து பைபாஸை கண்டுபிடிச்சவன் அவன், டென்டன் கூலிங்கிறவன் தான் கண்டுபிடிச்சான். அவனுக்கே தெரியாத அளவுக்கு இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினாங்க. இன்றைக்கி டாக்டர் பாஷின்னு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் கோயம்பேட்டில் இருக்கார். வியாழக்கிழமையில் 2 ஃப்ளைட் வருது, பாஷிக்காக வர்ற ஃப்ளைட்டு பேஷண்ட்ஸ் நிறைய இருக்குது. சொல்லுவோம் நாளை காலையில் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும்னுவோம். காலையில் பார்த்தா எந்திரிச்சு உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு, ராத்திரி திடீர்னு பார்த்தா சார் ஒரு மாதிரி நல்லா இருந்தது, நல்லாயிட்டாங்க. ஒன்றுமே சொல்ல முடியாது. அதை தான் நம்ம சொல்கிறோம். சாவுக்கு கடவுள் யமன்றீங்க. யமனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் தடுக்கிற ஒரு கருவியாக தான் நாங்கள் இருக்கிறோம். தடுக்கிறதுனாக்கா தள்ளி போடுறோம், மரணத்தை தள்ளி போடுகிறோம். உயிரை நாங்கள் அப்படியே காப்பாற்றிட முடியாது. இன்னைக்கு சாகிறவனை இன்னும் ஒரு 2 நாள் கழித்து சாக வைக்கிறோம், அல்லது 2 வருஷம் கழித்து சாக வைக்கிறோம். அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். ஆனால் சாவு என்னைக்கு, சாவு என்னைக்கு பிறந்தவனுக்கு சாவு உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் மற்ற என்ன அமெனிட்டிஸ் எல்லாமே அப்போலோவில் அதிகமாக பெஸ்ட்டாக இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பூரா அவங்க கிட்ட இருக்கு. இல்லை இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் இன்னைக்கு இல்லைங்க. அதாவது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை விட பெரிய ஹாஸ்பிட்டலாக வந்துருச்சு. இன்னைக்கு வந்து அப்போல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லை. ஓகே, நிறைய மற்ற நர்சிங் ஹோம்லாம் நிறையா. ஆனால் சிஎம்கே ஒன்றுனா கூட அப்போலோ தானே போகிறாங்க, அவங்க தானே அப்போலோ தானே அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அது வழக்கமாக எல்லாரும் போகிறதுனால அங்கே போகிறாங்க. அதுதானே முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன நர்சிங் ஹோம். அது வந்ததுக்கு அப்புறம் தானுங்களே வந்து நர்சிங் ஹோம்ங்கிற ஒரு கான்செப்டே வந்தது. கேஜே ஹாஸ்பிட்டல்ன்றது தான் தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா தனியார் நர்சிங் ஹோம்ங்கிறது. கேஜே ஹாஸ்பிட்டல் தாஸ்பராஸ் ஹோட்டலில் பொரசாவகத்தில், அதுதான் முதல் நர்சிங் ஹோம் நமக்கு. அது வந்தபோது அந்த ஜெகதீஷ்ன்றவர் அவர் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அது வரையிலும் தமிழ்நாட்டுக்கு சிறந்த மருத்துவமனை நிச்சயமாக காப்பாற்றிடுவாங்க நம்ம நம்பின மருத்துவமனை எதுனாக்கா வெள்ளூர் ஆஸ்பத்திரி, சிஎம்சி ஹாஸ்பிட்டல், கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ். இன்றைக்கி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜை பார்க்கறதுக்கு கூட யாரும் போயிடுச்சு, காணும். இன்றைக்கி உலகத்துக்கே மெக்கா ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்கா சென்னை தான். உலகம் முழுவதுலேருந்து வர்றாங்க திறமையான டாக்டர்களாக இருக்கு. அது எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அந்த திறமையான இருக்கிற டாக்டருங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்கள் அது நீங்கள் கண்டுபிடிங்க. தேங்க்யூ சார்.